கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று பரலோக ராஜ்யத்தை அடையும் பாக்கியவான்கள் எதன் நிமித்தம் பூமியில் துன்பப்படுகிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு தம்முடைய மலை பிரசங்கத்தில் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றும், அத்துடன் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள் என்றும் கூறினார். முதலாவதாக, நம்முடைய நீதி எப்படிப்பட்டது என வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நாம் கிறிஸ்து இயேசுவினால் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் என வேதம் சொல்லுகிறது. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு தூரமாயிருந்தீர்கள். நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆதலால் எந்த மனுஷனும் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என அப்போஸ்தலராகிய பவுல் கூறுகிறார். எப்படியெனில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால் நாம் பாவங்களற கழுவப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலினால் நீதிமான்களாக்கப்பட்டுள்ளோம். ஏனென்றால் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என வேதம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக, நம்முடைய நீதி எப்படி காணப்பட வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. வேதபாரகர், பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று இயேசு கூறினார். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாக காணப்படுகிறார். விசுவாசத்தை விட்டு வழுவி போகாமல் நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணு என அப்போஸ்தலராகிய பவுல் கூறுகிறார். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியிலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதினால் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் நீதியுண்டாக கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்து இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசு கூறினார். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். என் வார்த்தைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் என்று இயேசு கூறினார்.
நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் கூறினார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமுடியில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு கூறினார். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாகவே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அடுத்ததாக, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று இயேசு கூறிய இவர்கள் யார் என்றும் எப்படிப்பட்ட துன்பங்களை இவர்கள் அனுபவித்தார்கள் என்பதையும் குறித்து பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என வேதம் சொல்லுகிறது. இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தின் பாடுகள், வேதனைகளை தாங்க சீஷர்களை அன்று இயேசு ஆயத்தப்படுத்தினார். அவர் நிமித்தமாக மற்றவர்கள் உங்களை பகைப்பார்கள் என்றார். கவலைப்படாதிருங்கள், கிறிஸ்து இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள் என்றும், பாடுகளிலே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று இயேசு கூறினார். சீஷர்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவர்கள் கர்த்தருக்காக உபத்திரவப்படுவதை பாக்கியமாக கருதினார்கள். ஏனென்றால் கர்த்தர் நிமித்தம் உபத்திரவப்படுகிறவர்கள் அவரோடு கூட பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அத்துடன் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்பதையும் அறிந்திருந்தார்கள். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று அப்போஸ்தலராகிய பேதுரு கூறுகிறார். அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய நாமத்திற்காக பலவிதமான சோதனைகளில் அகப்பட்டும் தாங்கள் அவமானம் அடைகிறதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் அன்று சந்தோஷமாக ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டார்கள். தாமதியாமல் இயேசுவே மெசியா என்ற நற்செய்தியை போதித்தார்கள். அவர்கள் ஒருபோதும் அதை நிறுத்தவில்லை. பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு சிறையில் இருந்த போதும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவான் நீதியின் நிமித்தம் வந்த துன்பத்தை சகித்தார். அவருக்காக பரலோகம் திறக்கப்பட்டது. மோசே அரண்மனையில் வளர்ந்த போதும் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேன் என்று அப்போஸ்தலராகிய பவுல் கூறுகிறார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்ற வார்த்தையின்படி அப்போஸ்தலராகிய பவுல், நான் கர்த்தர் நிமித்தம் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் என்றும் அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், அநேக முறை கண் விழிப்புகளிலும் வருத்தத்திலும் பசியிலும் தாகத்திலும், அத்துடன் அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டேன். ஆனாலும் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தையும் உடையவராக காணப்பட்டார்.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று இயேசு கூறினார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் உபத்திரவங்களின் ஊடாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார்கள். முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு கூறினார். வேதத்தில் தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களும் அப்போஸ்தலர்களும் முடிவு பரியந்தமும் நீதியின் நிமித்தம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக நின்று இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஒருவனாலும் எண்ண முடியாத திரளான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று தேவனை துதித்தார்கள் என்றும் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்றும் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்றும் அப்போஸ்தலராகிய யோவான் கூறுகிறார். இவர்கள் கர்த்தர் நிமித்தமாக வந்த துன்பங்களையும் உபத்திரவங்களையும் சகித்து பரலோக ராஜ்யத்தை அடைந்த பாக்கியவான்கள். கிறிஸ்துவை அறியாதவர்களிடத்தில் பிதாவின் அன்பையும் கிறிஸ்துவின் தியாகத்தையும் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இன்றும் துன்பங்கள் வழியாகவும் உபத்திரவங்கள் வழியாகவும் செல்லுகின்றனர். ஆனாலும் கர்த்தர் நிமித்தமாக வரும் உபத்திரவங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கைகள் நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்டுள்ளது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சிந்தித்து நலமானதை பற்றிக் கொள்வோம். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.